நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம், அதிலே 15வது அதிகாரம் 20வது வசனத்தை செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் உற்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சம்பவத்தை விளக்கி சொல்லுகிறார். அதிலே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, என் ஆட்சியை பிரித்து கொடுக்க வேண்டும். உம்மோடு வாழ்வதை விட உம்மை விட்டு பிரிந்து வாழ்வதை நான் விரும்புகிறேன். அதனால் ஆட்சியை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று தகப்பனிடத்திலே கேட்டான். தகப்பன் ஆட்சியை பிரித்து கொடுத்தான். தகப்பன் ஆட்சியை பிரித்து கொடுத்த போது அவன் அந்த ஆட்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போனான் என்று எழுதியிருக்கிறது. தூர தேசத்திலே தகப்பனுடைய கண்களுக்கு மறைவாக போய் வாழ்வதாக எண்ணி அவன் தன்னிடத்தில் உள்ள எல்லா ஆட்சிகளையும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அதை தொலைத்து போட்டான். அவன் தகப்பனை விட்டு தூர போனான், ஆட்சிகளை தொலைத்து போட்டான். அதன் பின்னே அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை குறைவுபட துவங்கினான். அவன் வாழ்க்கையிலே குறைவு உண்டானது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உரியவர்கள். அவராலே ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு வருவதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறைவு வருகிறது? குறைவு வருவதற்கு காரணம் என்ன? தகப்பனை விட்டு நாம் தூரமாய் போனதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வருகிறது. பொருளாதாரத்தில் குறைவு, சரீரத்தில் ஆரோக்கிய குறைவு, வீட்டுக்குள்ள சமாதான குறைவு. குறைவுகள் எல்லாம் வருவதற்கு நாம் தேவனோடு உள்ள உறவிலே குறைவுபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் குறைந்து போய்விடுகிறது. அதைத்தான் இந்த உவமை மூலமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய அன்பிலே குறைவுபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் குறைவுபடுகிறது, சரீரத்திலே ஆரோக்கியம் குறைவுபடுகிறது, வீட்டிலே சமாதானம் குறைவுபடுகிறது. ஆகவே நாம் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது எல்லாம் நிறைவாயிருக்கும். அவருடைய அன்பிலே குறைவு உண்டாகும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் குறைவு வந்து விடுகிறது. அந்த இளைய குமாரன் அவன் அந்த தேசத்திலே ஒரு குடியானவனோடு கூட இணைந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அங்கே பன்றி மேய்க்கக்கூடிய தொழில், அதனாலே அவன் பசியாறினான். ஆனா
பன்றி திங்கக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்காதபடி அவன் வாழ்க்கையில நெருக்கப்பட்டான். இழப்புகள் உண்டானது, குறைவுகள் உண்டானது. அவன் பசியாயிருந்தான். தரித்திரம், துன்மார்க்கனுடைய வயிறு பசித்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பசியானா கூட குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நாம் தேவனுடைய அன்பை விட்டு விலகும் போதுதான் இவை எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கக்கூடியதாய் இருந்தது. பிரியமானவர்களே, நடந்த ஒரு சம்பவம். ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன், திருமணம் ஆகாமலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். வயது முதிர்ந்த போது அவர் தனிமையாய் நின்றார். பெரிய கம்பெனிக்கு அதிபதி, ஏராளமான ஆட்சிகள் அவருக்கு இருந்தது. ஆனா அவருடைய வாழ்க்கையிலே தனிமை இருந்தது. ஒரு நாள் அவர் வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் போது அங்கே சிக்னல் அவர் கார் நின்றது. பக்கமாய் அவர் பார்த்தபோது ஒரு பெரிய குப்பை தொட்டி, அதில் பசியோடு கூட ஒரு சிறுவன் அப்படியே கிளறி கிளறி குப்பைக்குள்ளிருந்து மிச்ச மீதி சாப்பிட்டு போட்ட ஆகாரங்களை எடுத்து வேக வேகமாய் சாப்பிட்டு கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். டிரைவரிடத்தில் அந்த காரை நிறுத்தும்படி சொல்லி மறுபடியும் அந்த சிறுவனிடத்தில் போய் பின்பக்கமாய் அவன் மீது கைகளை வைத்தார். அவன் திரும்பி பார்த்தபோது அந்த தகப்பனார் அந்த சிறுவனை பார்த்து, உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறேன், நல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கிறேன், என்னோடு கூட வருகிறாயா என்று கேட்டார். மறுபடியும் உனக்கு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் அவனுக்கு சொல்ல தெரியல. ஏனென்றால் அவன் அனாதையாய் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தவன். ஆகவே அவனை சொந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு வீட்டுக்கு போனார். வேலையாட்களை அழைத்தார். இவனை நன்றாக சுத்தம் பண்ணி கொண்டு வாங்க, நல்ல ட்ரெஸ் இவனுக்கு உடுத்தி கொண்டு வாங்க. அவனுடைய தோற்றமே மாறிவிட்டது. ஹேர் கட் பண்ணி அவன் ரொம்ப அழகாயிட்டான். தகப்பனோடு இணைந்திருந்தான். தகப்பன் சாப்பிட்றதெல்லாம் இப்ப அவனுக்கு கிடைத்தது. தகப்பனுக்குரிய கனம் அவனுக்கு கிடைத்தது. அவன் விரும்பினதையெல்லாம் தகப்பன் வாங்கி கொடுத்தான். சிறுவன் படிப்படியாக வாலிபனாய் மாறினான். வாலிபனாய் மாறின போது அந்த வயதான தகப்பனார் தன்னுடைய கம்பெனி பொறுப்பு எல்லாவற்றையும் அவன் கையிலே கொடுத்தார். நாட்கள் கடந்தது. ஒரே வீட்டிலே தகப்பன் மகனும் தனியறையிலே இருந்தார்கள். தகப்பனோடு மகனுக்குள்ள உறவு படிப்படியாக அப்படியே குறைந்து விட்டது. ஒரு நாள் வேலையாட்களை தகப்பனார் அழைத்தார். என் மகனை நான் பார்க்கவே இல்லையே, அவன் எப்பொழுது வருகிறான், எப்பொழுது போகிறான் என்று கேட்டார். வேலையாட்களோ பயத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். என்ன என்று கேட்டபோது அந்த வேலைக்காரர், வீட்டிலே பொறுப்பில் உள்ள மனிதர், அந்த தகப்பனாரை பார்த்து சொன்னார், உம்முடைய குமாரன் நீர் நினைப்பது போல அல்ல, அவர் துன்மார்க்கமாய் வாழ துவங்கிவிட்டார். அவர் இரவிலே வரும்போது மது அருந்து விட்டு வருகிறார். இப்படி சொல்ல ஆரம்பித்தார்கள். தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். ஒரு நாள் மகனுக்காக அவர் காத்துக்கொண்டே இருந்தார். மகன் தாமதமாய் குடி போதையிலே வீட்டுக்குள்ளே வந்தான். ஹாலில் வந்த போது எதிர்பார்க்கவே இல்லை, தகப்பனார் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். தகப்பனாரை பார்த்தவுடனே பயந்தான். பக்கமாய் விலகி அவன் அறைக்கு போகும்படி அவன் போனான். ஆனால் அந்த தகப்பனார் மகனுடைய பெயரை சொல்லி நீங்க வா என்று அழைத்தார். அவன் அப்படியே பயத்தோடு அவர் பக்கத்தில் போனான். என்கிட்ட உட்கார் என்று சொன்னார். இல்லப்பா, நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன், நான் பக்கத்தில் வரல என்று சொன்னான். இல்ல நீ வா. அருகிலே வந்து உட்கார்ந்தான். தோள் மீது கையை போட்டுக்கொண்டார். அவனோ விலகி விலகி போனான். காரணம், மது அறிந்திருந்ததினாலே அந்த வாடை. அவர், நீ இப்பொழுது என்னிடத்தில் பேசுவதே இல்லையே, எனக்கு நேரத்தை கொடுப்பதே இல்லையே, ஏன் என்று கேட்டார். அவனுக்கு ஒன்று சொல்ல முடியல.
காரணம், தகப்பனோடு உள்ள உறவை விட உலகத்தில் உள்ள பாவ இன்பம் அவனுக்கு பெரிதாய் தெரிந்தது. அதனால் தகப்பனுடைய அன்பை விட்டு அவன் விலகி போனான். அந்த தகப்பனார் மறுபடியும் ஒரு கபோர்டை காண்பித்தார். அந்த டோரை ஓபன் பண்ணு, அது உள்ள வெள்ளை நிறமா ஒரு டைரி இருக்கும், எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னவுடனே இவன் வேகமா போய் அந்த வெள்ளை நிற டைரி எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே தகப்பன் இடத்திலே கொடுத்தான். பக்கத்திலே உட்கார வைத்து அந்த டைரியை திறக்கும்படி சொன்னார். அதை திறந்து பார்த்தபோது அவன் சிறுவனாயிருந்த நாளிலே பசியோடு குப்பை தொட்டியிலே அப்படியே கிளறி கொண்டிருந்த சில காட்சிகள் அதிலே போட்டோவாக இருந்தது. அதை பார்த்தவுடனே அவன் அப்படியே தகப்பனுடைய பாதத்திலே விழுந்தான். தகப்பனுடைய பாதத்தில் விழுந்து அழுதான். தகப்பனே, நான் எந்த இடத்துல இருந்த போது நீர் என்னை தெரிந்து கொண்டு உம்முடைய வேலையாட்களில் ஒருவனாக வைக்காமல் சொந்த குமாரனாக்கினீரே, நான் அதற்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவன் தேம்பி 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 அழுதான். பிரியமானவர்களே, அப்படி போலத்தான் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாளில் மணி தெரியாத அளவுக்கு என் மகள் ஜெபித்தாளே, என் மகன் ஜெபித்தானே, ஆனா இன்னைக்கு என்னை விட்டு விலகி தூரமாய் போய்விட்டானே. உலகம் அவனுக்கு பெரிதாய் தெரிகிறது, பாவம் அவனுக்கு பெரிதாய் தெரிகிறது, என்னை விட அவன் உலகத்தை நேசிக்கிறானே என்று தகப்பன் வேதனையோடு கூட இருக்கிறார், கண்ணீரோடு இருக்கிறார். நாம் வாசித்த அதே வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்திலே ஒரு மெய்யான மனம் திரும்புதல் வரும்போது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்க கூடாது என்று உணரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் தூரத்திலே முதலாவது காண்கிறார். தூரத்திலே கண்டார். கண்டவுடனே அவர் மனது உருகினார், ஓடினார், அவன் கழுத்தை கட்டி கொண்டான், முத்தம் செய்தான். நாமும் கூட மனம் திரும்பும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படியே பதறிக்கொண்டு ஓடி வரக்கூடியவராயிருக்கிறார், பதறிக்கொண்டு ஓடி வரக்கூடியவராயிருக்கிறார். ஐயோ, என் மகன் காணாமல் போனான், திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டான், அவன் கிடைத்து விட்டான் என்ற ஒரு மனதுருக்கம், அன்பு, அன்பின் மிகுதி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். குறைவுகளோடு இருப்பதை பார்க்கிறார், சரீரத்தில் ஆரோக்கிய குறைவோடு இருப்பதை பார்க்கிறார், வீட்டுக்குள்ள சமாதான குறைவோடு இருப்பதை பார்க்கிறார், மன துக்கத்தோடு இருப்பதை பார்க்கிறார். எப்படியாவது என் மகனை விடுதலையாக்க வேண்டுமே, எப்படியாவது என் மகளை விடுவிக்க வேண்டுமே என்ற ஆண்டவருடைய உள்ளம் அப்படியே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்காக அவர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார், ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயமானது பாவங்களை விட்டு விலகி தேவனுடைய அன்பை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை மறுபடியும் இழந்து போன சகல நன்மைகளையும் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்கும்படிக்கு அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. வழிமேல் வெளி வைத்து
நீங்கள் போனதை நினைத்து 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 உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, அயல் நாட்டிலே குறிப்பிட்ட கல்லூரியிலே இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு காம்படிஷன் நடந்தது. அதிலே ஒரு தம்பி முதல் பரிசை பெற்றார். அது என்னவென்றால், அவனுடைய அறிவு திறமையினால நல்ல அழகான ஒரு சிறிய போட்டை தயாரித்தான். அதில் மோட்டாரெல்லாம் செக் பண்ணிட்டான். அது தண்ணீரிலே கொஞ்சம் தூரம் போய் அது தானாக திரும்பி வந்துவிடும். அப்போ அவன் தான் அந்த கல்லூரியில் முதல் பரிசை பெற்றான். அவனுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். ஒரு நாள் அந்த அவன் உருவாக்கின அந்த போட்டை அப்படியே தூக்கி கொண்டு ஒரு கடற்கரைக்கு போனார்கள். அந்த கடற்கரையிலே அந்த போட்டை கொஞ்சம் தூரம் ஓட விட்டு பார்த்தாங்க. முதல் விஷயம் அனுப்பினாங்க, அது போய் திரும்பி வந்தது. ரெண்டாவது அனுப்பினாங்க, அது மறுபடியும் அப்படியே திரும்பி வந்து விட்டது. மூன்றாவது அனுப்பின போது ஒரு பெரிய ராட்சத அலை அந்த போட்டை அப்படியே கொண்டு போய்விட்டது. எல்லாம் அப்படியே கடற்கரையில் அங்கங்கமாக அந்த மாணவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார். அப்படியே தூரமா தேடிட்டே இருந்தாங்க, கிடைக்கவே இல்லை. அப்படி நண்பர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனால் அவனும் போகவே இல்லை. காரணம் என்னவென்றால், எத்தனையோ இரவு பகல் பிரயாசப்பட்டு இந்த படகை நம்ம உருவாக்கினோமே, அது இன்றைக்கு காணாமல் போயிருச்சே என்று சொல்லி இரவு வரைக்கும் அவன் அந்த கடற்கரையில இங்கு அங்குமாக போய்கொண்டு தேடிக்கொண்டே இருந்தானாம். இரவெல்லாம் தூக்கமே வரவில்லை. மறுநாள் காலமே எழுந்தான். கடற்கரையில் வேறு யார் கண்களிலும் பட்டு அதை எடுத்துக்கொண்டு போய்விடக் கூடாது என்று அந்த படகை தேடி மறுபடியும் அதிகாலையிலே அங்கு இங்குமாக அவன் சில கிலோமீட்டர் தூரம் நடந்து நடந்து அவன் பார்த்தான். எங்குமே கிடைக்கவில்லை. மிகுந்த வேதனை. பல நாள் அவனுக்குள்ளே அந்த துக்கம் இருந்து கொண்டே இருந்தது. என் படகை நான் இழந்து விட்டேனே, தண்ணீரிலே இழந்து விட்டேனே என்ற துக்கம் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. ஒரு சில மாதங்கள் கடந்தது. அவனுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து அந்த கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு டூரிசம் ஏரியாவுக்கு அவன் போயிருந்தான். அங்கே எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு ஷாப்பிங் பண்ணும்போது கடற்கரை ஓரமாக இருக்கிற நிறைய சிறிய சிறிய கடைகள், அந்த கடைகளில் ஒரு கடையில் கடல் பொருட்களை வைத்து அழகு சாதனங்களை எல்லாம் செய்து அங்கே வைத்திருந்தார்கள். அங்கு போய் அவன் அவனுடைய நண்பர்களை நின்று பார்த்த போது அவன் தொலைத்த அந்த படகு அந்த கடையில் விற்பனைக்கு இருப்பதை அவன் பார்த்தான். உடனே ஓடி போய் அந்த படகை தூக்கி கொண்டு, ஐயா, இந்த படகு எனக்குரியது, இங்க பாருங்க, அதுல என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கல்லூரியில் நடந்த காம்படிஷன்ல நான் பல இரவு பகலா என்னுடைய பிரயாசத்தினால நான் செய்த அந்த படகு என்று சொல்லி அந்த படகு அப்படியே கையில் எடுத்துக்கொண்டு நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். இது எனக்குரியது. அந்த கடைக்காரர் சொன்னார், அது உனக்குரியதா இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா மீனவர்கள் வலைகளில் பட்டு அந்த படகு கொண்டு வந்து எங்களிடத்தில் விற்பனை செய்து விட்டார்கள். அதனுடைய பணம் இத்தனை $, என்று அவன் சொல்லிவிட்டான். இவன் கையில் பணம் இல்லை. இவன் ஓடினான். தன்னுடைய கைப்பட்ட எல்லாவற்றையும் விற்பனை செய்தான், அவனுக்கு இருந்த எல்லாத்தையும். அப்படி பார்த்தாலும் அந்த படகு வாங்கத்தக்க பணம் இன்னும் குறைவு. மறுபடியும் நேர பிளட் பேங்க் ஓடினான். அங்கே உள்ள போய் அங்கே இருந்த மனிதரை பார்த்து, சார், என் சரீரத்திலிருந்து நான் பிளட் டொனேஷன் கொடுக்கலான் இருக்கிறேன், அதுக்கு நீங்க எவ்வளவு பணம் தருவீங்க? அவர்கள் இன்ன விதமான விலை மதித்தார்கள். கணக்கிட்டு பார்த்தான். சரி, சரியாகிவிட்டது. அங்கே ரத்தத்தை கொடுத்தான். ரத்தத்தை கொடுத்து அதில் உள்ள பணத்தை அவன் வாங்கி கொண்டான். இப்பொழுது இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வேக வேகமா
அந்த கடற்கரையை நோக்கி, அந்த டூரிசம் ஏரியாவை நோக்கி அவன் போனான். அங்கே போய் அந்த கடைகள் இருக்கக்கூடிய வீதியில் வேகமாய் அவன் ஓடினான். வேகமாய் ஓடி 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 போய் அந்த கடையில் தன்னுடைய போட்டை அவன் பார்த்தான். உடனே அப்படி எடுத்துக்கொண்டு அதற்கான பணத்தை அங்கே கொடுத்து விட்டு வந்தான். அவனுக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அந்த படகை கட்டி பிடித்துக் கொண்டு அந்த படகிற்கு இடைவிடாமல் முத்தம் கொடுத்துக் கொண்டே இருந்தான். அந்த படகை பார்த்தவன் சொன்னான், படகே படகே, முதலாவது என்னுடைய அறிவு திறமையினால நான் உன்னை உருவாக்கினேன். அப்பொழுது நீ எனக்கு முதல் சொந்தம். இரண்டாவதாக என் ரத்தத்தை கொடுத்து நான் மறுபடியும் விலைக்கு உன்னை நான் வாங்கி கொண்டேன். அப்பொழுது நீ எனக்கு இரட்டத்தனையான சொந்தம் என்று சொல்லிக் கொண்டு போனான். பிரியமானவர்களே, அப்படித்தான் உங்களை தாயின் கருவிலே உண்டாக்கின ஆண்டவர் தாயின் கருவிலே உங்களை வைத்தார். உங்களை உருவாக்கின ஆண்டவர், உங்களை உருவாக்கினவர். பாவத்தில் கிடந்த உங்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக பரிசுத்தமுள்ள ஆண்டவர் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தடை சுவர், ஒரு மனிதனுடைய பாவம், அந்த பாவத்தை அழிக்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே ஒரு சொட்டு இரத்தம் இல்லாமல் சிந்தி கொடுத்தார். அந்த இரத்தத்தின் வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் நீங்களும் நான் மீட்டெடுக்கப்பட்டோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளையே, நீ எனக்கு இரட்டத்தனையான சொந்தம். முதலாவது நான் உன்னை உருவாக்கினேன். இரண்டாவது என்னுடைய இரத்தத்தை கொடுத்து உன்னை கரையமாக நான் வாங்கி கொண்டேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு நமக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட உறவு? விலையேறப்பட்ட உறவு. ஆண்டவர் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். தொலைந்த இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகள் காணாமல் போய்விட்டாலே திரும்ப வருவாளா? என் மகன் திரும்பி வரமாட்டானா? முன்பு போல என்னை நேசிக்க மாட்டானா? என் அன்பை புரிந்து கொள்ள மாட்டானா? இந்த உலகத்தையே பார்த்து மூழ்கி போன என் மகன் திரும்ப என்னிடத்தில் வரமாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போகும்போது அவன் வாழ்க்கையிலே எல்லாம் குறைவுள்ளதாய் மாறிவிடுகிறது. தேவனற்றவர்களாய் நாம் மாறும் பொழுது எல்லாம் குறைவுள்ளதாய் போய்விடுகிறது. வேதாமத்திலே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு பகுதியும் பார்க்கும் பொழுது அவர்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது, அவர்கள் தோல்வி அடையும் பொழுது அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி நிற்கிறார்கள். மறுபடியும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் திரும்பவும் தம்முடைய கிருபையினாலே அவர்களை மீட்டெடுத்து திரும்பவும் அவர்கள் தலைகளை உயர்த்தி அவர்களை மகிழ்ச்சியாக்குவதை நாம் பார்க்கிறோம். வேதாகமம் முழுவதும் இதைதான் எழுதியிருக்கிறது. மனிதனுடைய வீழ்ச்சி பின் எழுந்து நிற்பது, வீழ்ச்சி மறுபடியும் தேவனை கண்டுகொள்வது. அப்படி போலத்தான் இந்த நாளிலே ஆண்டவரை விட்டு விலகி போன எனக்கு அருமையான தம்பி, சகோதரரே, எனக்கு அருமையான சகோதரியே, ஏன் இந்த இழப்பு? ஏன் இந்த நிந்தை? ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த தரித்திரம்? எதற்காக? தேவனை விட்டு நீங்கள் விலகி போனதினாலே, தேவனற்றவர்களாகி போனதினாலே, தேவனை மறந்து போனதினாலே உங்கள் வாழ்க்கையிலே இந்த வேதனைகள் எல்லாம் வந்துவிட்டது.
நீங்கள் மறுபடியும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். நிச்சயமாகவே உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டீர். ஏன் ஏன் என்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்பொழுது பதில் உண்டாயிற்று. ஒரு விஷயம், உடைய ஜனத்தை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உடைய ஜனத்தை, உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. நீர் உண்டாக்கின மனிதன், நீர் உண்டாக்கின உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருப்பதை நீர் விரும்பவில்லை. வியாதியோடு இருப்பதை நீர் விரும்பவில்லை. தரித்திரத்தில் இருப்பதை நீர் விரும்பவில்லை. இழப்புகளில் இருப்பதை நீர் விரும்பவே இல்லை. ஆண்டவர், எப்படியாயிலும் என் பிள்ளையை விடுதலை ஆக்க வேண்டுமே என்று நீர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறபடியினால் இந்த நேரத்தில் மனதுருக்கம் கொண்டு நீர் இறங்குகிறதற்காய் நன்றி. எந்த வீட்டுக்குள் எல்லாம் உணர்வுள்ள இருதயம் உண்டாகிறதோ, எங்கெல்லாம் மனம் உடைந்து கதறுகிறார்களோ, அங்கே உம்முடைய வல்லமை இறங்கி வருகிறதற்காக நன்றி. அங்கே உம்முடைய வல்லமை இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஓ லார்ட், நன்றி நன்றி. ஐயோ, என் பாவம்தானே என் மனைவி பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று தனித்து அழுகிற மகனே, இயேசுவினிடத்தில் இறங்கி வருகிறார். அருமை தம்பி, இயேசுவினிடத்தில் இறங்கி வருகிறார். நீ எதையெல்லாம் இழந்து விட்டேன் என்று அங்கலாய்க்கிறாயோ, அதையெல்லாம் திரும்ப ஆண்டவர் கொண்டு வருகிறார். பிரதர், சரீர சுகவீனத்தோடு கூட என் காலம் இனி எப்படி செல்லும், இனி எத்தனை காலம் நான் ஜீவனோடு இருக்க முடியும், என் குடும்பத்தின் எதிர்காலம் எப்படி என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, இயேசுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. நீ மரித்து போவதில்லை. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. எல்லா சாத்தானுடைய கிரியைகள், எல்லா பிசாசின் வல்லமைகள், வீடுகளுக்குள்ளே போராடுகிற மாந்திரிகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே செயல் இழக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. பொருளாதார முடக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளின் வல்லமைகள், சமாதான குறைவுகளை உண்டு பண்ணக்கூடிய சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அப்பா, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசுவே என்று அங்கலாய்க்கிற, தன் பாவத்திற்காக மனசாபப்படுகிற ஒவ்வொருவர் மீதும் இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. இப்பொழுதே இறங்கி வருகிறதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை மன்னித்து, உடைய பிள்ளைகளை அரவணைத்து, உடைய பிள்ளைகளை முத்தமிட்டு, உடைய பிள்ளைகளை இழந்த எல்லாவற்றையும் கொடுத்து மறுபடியும் நீர் சிங்காசனத்தில் உயர்த்தி வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நிரப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வீடுகள் தோறும் உடைய கிருபையுள்ள கரம் நீட்டப்படட்டும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.